நேத்து வரைக்கும் அது பைப்பு தண்ணி. அது குடத்துல பிடிச்சி வச்சு திருவிங்கெல்லாம் போட்டு பன்னீர் ஊற்றி நூறு சுத்தி பட்டு கட்டி மாயில வச்சு தேங்காய் வச்சு குறிச்சம் போட்டு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் குருக்கள் மேல ஊற்றின உடனே அம்பாளுக்கு ஊற்றின உடனே எல்லாரும் அங்கிட்டு ஓடி போய் என்ன செய்யறோம்? என்ன எடுத்து குடிக்கிறோம்? முதல் என்னது அது? தண்ணி. 3 நாள் யாகசாலைக்குள்ள இருந்து பூஜை பண்ணோம்னா அது மாறுது, தீர்த்தமாக மாறுதா இல்லையா? மடப்பள்ளியில் இருக்கும்போது சாதம், கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு வந்தா பிரசாதம். வெளியில இருக்கும்போது சாம்பல், அது உள்ள போயிட்டு வந்தா விபூதி அனுபூதி. வெளியில இருக்கும்போது தேங்காய், அது கோயிலுக்குள்ள போய் உடைச்சிட்டு வந்தா காலாஞ்சி. ஒவ்வொரு பொருளும் கோயிலுக்குள்ள வந்தோன்னா மாறிடணும். ஆனா நம்ம மாறுறோமா? வாரம் வந்துட்டு போவோம். அம்பாளுக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியாம இருக்கிறோம். வெரி ஷேம். வெக்கப்படணும். இப்பே நீங்க பாடிடுங்க. நீங்க பாடல, கடைசியா உங்களுக்கு பாட 4 பேர் வருவாங்க. இப்பே நல்லா விபூதியை பூசிடுங்க, இல்லன்னா உங்களுக்கு 3 கோடி தண்ணியில குலைச்சி பூச்சி அனுப்பி விட்டுருவாங்க. நல்லா இருக்குமே பாடிடுங்க. செம்பாயங்கள அண்டா சுப்புறம் அண்டா டி செம்பாயங்க நீ சாமியை கும்பிட்டு இல்ல ஒன்ன படுக்க வச்சு சாமியை கும்பிட்டுருவான். நீ தான் சாமின்னு. நம்ம பார்வதிபதே தனம் தரும் மனப்படமோட போனா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான அடி, தெய்வ வடிவம் தரும். பெண்கள்லாம் 4 மணிக்கு எந்திரிக்கணுமா? இந்த பாட்டுல சொல்லுது, நான் சொல்லல. முடியலன்னா 5 மணிக்காவது எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு? முடியலையா 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். முடியலையா 7 மணிக்குள்ள நீங்க எந்திரிக்கலன்னா நீங்க எந்திரிக்க வேண்டாம். அதுக்கு பிறகு எந்திரிச்சா ஒண்ணு எந்திரிக்காத ஒண்ணுதான். எதுக்காக நான் சொல்லல, அபிராமி பற்றி சொல்றாரு, அம்பாள் பக்தர் சொல்றாரு. அதனால்தான் அந்த பாட்டை அம்பாள் கோயில சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, பெண்கள்லாம் காலையில எந்திரிச்சு நீங்க குறைஞ்சபட்சம் 7 மணிக்கு எந்திரிச்சு மாயில கட்டி கோணிட்டு வீட்டுல நீங்க பூஜை பண்ணினீங்கன்னா உங்க முகம் மாறிடுமா? எப்படி மாறும்? தெய்வ வடிவம் தரும். அதனால்தான் சில பேர் பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம், சரி இந்த அம்மா பாரு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், இந்த அம்மா பார்த்தா இது எந்திரிக்காது காலையில 10 மணி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க எல்லாம் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடும். எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். இது எந்திரிக்கும், இது எந்திரிக்காது, இதை புருஷனை மதிக்கும், இது மதிக்காது, இது கோயிலுக்கு போவோம், இது போகாது, இது தேவாரம் படிக்கும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். நீங்க பாருங்க, இந்த ஐயருக்கு முகத்தெல்லாம் பாருங்களேன், நீங்க நல்லா உத்து பாருங்க, சாதாரணமா தான் இருப்பாங்க. பூஜை பண்ணும்போது விபூதி பூஜை அப்படியே தெய்வீகமா இருப்பாங்க. ஏன்? மந்திரம் சொல்ல சொல்ல பூஜை பண்ண பண்ண நல்லதை பேச பேச நல்லதை நினைக்க நினைக்க உங்க முகம் எப்படி ஆயிரும்? தெய்வ வடிவம் தரும். சொல்லுங்க. இங்க ரொம்ப தெய்வ வடிவம் தெரியுது எனக்கு. அப்படி நீங்க செய்யல பேய் வடிவம் வரும். சொல்லுங்க, மறுபடியும் முடிச்சிடுறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும். அடுத்தடி பாருங்க, ரொம்ப அழகான அடி. நான் சிம்பிளான பாட்டு தான் சொல்லுவேன். நெஞ்சு பஞ்சம் இல்ல இனம் தரும். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளை அறியாமல காமம், குரோதம், லோபம், மோகம், மத மாச்சரியம், மாச்சரியம்னா பொறாமை, இது இயல்பா வந்துடும். சின்ன பிள்ளைல நமக்கு இருக்காது. பெருசா ஆக கெட்ட குணம், மற்றவங்க மேல எரிச்சப்படுவோம், பொறாமப்படுவோம், ஏமாத்துவோம், தில்லுமுள்ளு பண்ணுவோம். இதெல்லாம் வருதா இல்லையா? எல்லாரும் ஆமான்றீங்க. வெரி குட். எல்லாரும் வந்திருக்காதான் சொல்றாங்க. இது வருது. சரி, வந்துருச்சு மாறன் சார், வந்துருச்சு. அது போக்கணுமா இல்லையா? எப்படி போவோம்? வெளியில உள்ள ஆளுக்கு சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சா போவோம். உள்ளுக்குள்ள ஆளுக்கு எப்படி போறது? போமா? ஒரு டம்ளர் குளோரஸ் ஊற்றி குடிச்சா ஒரேடியா போயிடும். அப்படியா? என்ன செய்யணும்னா, இங்க பாருங்க, ஒரு கிணறு இருக்கு, அழுக்கு தண்ணி இருக்கு, அந்த அழுக்க போக்குவதற்கு துவாரம் இல்ல, பாத்திரம் இல்ல, ஆனா அழுக்க போக்கணும். நல்ல தண்ணியை எடுத்து கித்தால விட்டீங்கன்னா அது அப்படியே கலக்கி 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 அப்படியே மேல வந்து போயிடும்.
அது போல இறைநாமத்தை சொல்ல 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 அது உள்ள போய் கலக்கி கலக்கி நாள் பட நம்ம நல்லவனா மாறிடலாம். அதுக்காகத்தான் பெரியவங்க சொன்னாங்க, தயவு செய்து ஒரு பாட்டாவது பாடு. நம்ம ஆளுங்க இப்ப பாட மாட்டாங்க. அவங்க வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா எனக்கு போன் அடிப்பாங்க. என்னன்னு கேட்டா, சாமி தேவாரம் படிக்க ஒரு 5 பேர் அனுப்புங்க. ஏமா அவ ஐயா இறந்துட்டாரு, உன் ஐயா இருந்தா நான் ஏன் வந்து பாடணும்? உன் ஐயா பிள்ளைங்களை படிக்க வச்சாரா? உன் ஐயா நல்லது செஞ்சாரா? ஒரு இந்து, நான் ஒரு இந்து இறந்துட்டாரு, நான் போய் படிக்கிறேன்னு போனாட்டோ நாங்க போய் உட்காந்து படிச்சா இவன் வீட்டு பிள்ளைங்க வெளியே உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்கான், தனியா போட்டுட்டு இருக்கான். நாங்க போய் அவங்க அப்பனுக்கு படிக்கணுமா? மறுபடியும் சொல்றேன், பெத்த அப்பனுக்கு கடைசியில வைப்பி வாங்க முன்னுக்கு, கடைசியில உங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நீங்க